வணக்கம் மக்களே. சின்ன மருமகள் நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதனை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. தமிழ்ச்செல்வி மறுபடியும் சேதுவோட சேர்ந்து ராஜாங்க வீட்டிலேயே சின்ன மருமகளா வந்ததை நினைக்கும்போது யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு எங்க தமிழ்ச்செல்வி சேதுவோட ரூம்ல இருக்க சேதுவும் இங்க மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. தமிழு, உன்னை தப்பா நினைச்சு கடைசில உனக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுத்து நாங்க மொத்த குடும்பமா உன்னை இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தோம். என்னை மன்னிச்சிடு தமிழு. அந்த தாமரை இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி இருக்கோம்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையினாலதான் இந்த அளவுக்கு இந்த கல்யாணத்தை என்னால நிப்பாட்ட முடிஞ்சது. ரொம்ப நன்றி தமிழு. இனிமே என்ன ஆனாலும் சரி, உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. இல்லைங்க, இன்னும் ஒரு விஷயம் நாம செய்ய வேண்டியது இருக்கு. என்ன தமிழ் சொல்ற? ஆமாங்க, தாமரையை கெடுத்ததா உங்க மேல ஒரு பெரிய பழி இருக்கு. எல்லார் முன்னாடியும் நீங்க தாமரையை கெடுக்கலன்ற பழியை நாமதாங்க சரி பண்ணணும் அப்படின்னு எங்க தமிழ்ச்செல்வியோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் எப்பவும் போல தமிழ்ச்செல்வி இங்க கிச்சன்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்த நேரம் மலருமே ஓடி வந்து தமிழ்ச்செல்வியை கட்டிப்பிடிச்சு, தமிழு, நீ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சின்ன மருமகளா வந்திருக்கிறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்ல யாரு எப்படி சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, எனக்கு உன்னை நினைக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. நீ சேது மாமா மேல வச்சிருக்க நம்பிக்கையினாலதான் இந்த அளவுக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடிஞ்சது. ஆமாக்கா, என் மாமா மேல நான் வச்சிருக்க நம்பிக்கையினாலதான் அந்த கடவுளுமே எனக்கு உதவி பண்ணிருக்கார். ஆமா என்ன தமிழு, நீ ஒரு மாதிரி டல்லாவே பேசுற. என்னதான் உனக்கு பிரச்சனை? அதான் உன் மாமா கூட எப்பவும் போல சேர்ந்துட்டியே. அது இல்லக்கா, காலையில இருந்து வயித்த புரட்டுது. ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரியே இருக்கு. மயக்கமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. என்ன தமிழ் சொல்ற? ஆமாக்கா, நான் இதை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாமதான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். தமிழு, நீ சொல்றதை பார்த்தா கர்ப்பமா இருக்கறவங்க சொல்ற அறிகுறி மாதிரி இருக்கே. நீ கடைசியா எப்போ தலை குளிச்ச அப்படின்னு இங்க மலர் கேக்குறாங்க. உடனே இங்க தமிழ்ச்செல்வி, அது வந்து ஒரு 35 நாள் 40 நாள் இருக்கும்கா. தமிழு, நீ சொல்றதை பார்க்கும்போது உண்மையாவே நீ கர்ப்பமா இருக்கியோ? அக்கா, என்னக்கா சொல்ற? ஏற்கனவே நான் கர்ப்பமா இருக்கேன்னு தான் வீட்ல நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் தான் கர்ப்பம் இல்லைன்னு அத்தா அன்னைக்கு என்னை கூட்டிட்டு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்களே. தமிழு, ஒருவேளை ஸ்கேன்ல தப்பாக கூட தெரிஞ்சிருக்கும். டாக்டருக்கு சரியா பார்த்திருக்க மாட்டேன். இரு, நான் மோகனா அத்தையை கூப்பிட்டு நீ சொன்னதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு இங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் மோகனாவும் கிச்சனுக்கு வராங்க. என்ன தமிழ், என்ன 2 பேரும் முகமே சரியில்லையே, ஏதோ பதட்டமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இங்க மோகனா கேட்க தமிழ்ச்செல்வியும் மலருமே நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. என்ன சொல்ற? உண்மையாவா வாந்தி வந்ததா? வாந்தி வரல அத்த, ஆனா வாந்தி வரமாதிரி இருக்கு. காலையில இருந்து தலை சுத்துது. எது சாப்பிட்டாலும் பிடிக்கவே மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. உன் வயித்த வேற புரட்டிக்கிட்டே இருக்கா அத்த அப்படின்னு இங்க தமிழ்ச்செல்வியோ அறிகுறி எல்லாம் சொல்ல இங்க மோகனாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம். என்ன தமிழ் சொல்ற? ஒருவேளை நீ கர்ப்பமா இருக்கலாமோ? இல்லையே அத்த, அன்னைக்கு கூட நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தோமே, டாக்டர் கூட இல்லன்னு சொல்லிட்டாங்களே. இல்ல தமிழு, எனக்கு என்னமோ நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா கர்ப்பமா இருக்குன்னு தான் தோணுது. நாம 2 பேரும் யாருக்கும் தெரியாம இன்னைக்கே ஹாஸ்பிட்டல் போவோம். போய் செக் பண்ணிட்டு வருவோம். ஒருவேளை நீ கர்ப்பமா இருந்தனா அந்த கடவுள் புண்ணியத்துல எல்லாருக்கும் சந்தோஷம் ஆயிடும். நாம மறைச்ச பொய்யும் உண்மை ஆயிடும்ல. நீ கிளம்பு, நாம போகலாம் அப்படின்னு இங்க மோகனா சொல்ல. சரிங்க அத்த. கொஞ்ச நேரத்துல தமிழ்ச்செல்வியும் மோகனாவும்
ஹாஸ்பிட்டல் கிளம்பி போய்கிட்டு இருந்த நேரம் வழியில வந்த சித்ராவும் ஈஸ்வரியும் இருந்துகிட்டு, என்னக்கா 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? ஆ, அது ஒன்னும் இல்லை ஈஸ்வரி. இவ கர்ப்பமா இருக்காளே, இவளுக்கு ஸ்கேன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, அதனாலதான் வயித்துல வளர்ற குழந்தை நல்லா இருக்கான்னு பார்க்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறேன். நீ வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி அழைச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு மோகனா போறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி இருந்துகிட்டு, என்னடி சித்ரா இது? இந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நாமளும் நினைக்கிறோம். கடைசில பார்த்தா இந்த தமிழ்ச்செல்வி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சின்ன மருமகளா வந்துட்டா. இப்போ என்னன்னா கர்ப்பத்தை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் எடுக்க போறாங்களாம். இல்ல சித்ரா, இதையெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த கர்ப்பத்தை நம்ம கலைக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த சேதுவுக்கும் குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பாங்க. என் பிள்ளை மட்டும் அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. ஆமாம்மா, நேத்து அந்த தமிழ்ச்செல்வியை சேது கூட சேர்த்து வைக்கும்போது அப்படியே எனக்கு எரிச்சலா இருந்ததும்மா. பாக்குறதுக்கே சீக்கிரமா 2 பேரையும் பிரிக்கணுமா அப்படின்னு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வியை மோகனா ஹாஸ்பிடலுக்கு அழைச்சு போக அங்க இருந்த டாக்டரோ, வாங்க மோகனா மேடம், என்ன உங்க மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என் மருமகன் தமிழ்ச்செல்விக்கு நாள் தள்ளி போயிருக்கான். கர்ப்பமா இருக்க எல்லாரோட அறிகுறியும் இவளுக்கும் இருக்காம். ஒருவேளை கர்ப்பமாதான் இருக்காளோன்னு எனக்கும் சந்தேகமா இருக்கு. அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். என்ன சொல்றீங்க? மோகனா மேடம், நான் தான் அன்னைக்கே ஸ்கேன் பண்ணி சொல்லிட்டேனே உங்க மருமக கர்ப்பமா இல்லைன்னு. அது இல்ல மேடம், இன்னும் ஒரே ஒரு தடவை நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா என் மருமகன் மறுபடியும் கர்ப்பமா இருந்தா எங்க குடும்பத்துக்கே சந்தோஷமா இருக்கும். ஏற்கனவே இவ கர்ப்பமா இருக்கிறதா வீட்ல ஒரு பெரிய பொய்யை சொல்லி வச்சிருக்கோம். இந்த நேரத்துல இவ கர்ப்பமா இருக்கிறான்னு எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அதுக்கப்புறம் வீட்ல இருக்க எல்லாரையும் நாங்களும் சமாளிச்சிருவோம். நீங்க ஒரே ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பாருங்க மேடம். அப்படியே நீங்க தமிழ்ச்செல்வியையும் செக் பண்ணுங்க மேடம் அப்படின்னு இங்க மோகனா சொல்ல, சரிங்க, நாங்க எப்பவும் சரியாதான் ஸ்கேன் பண்ணுவோம். ஆனா நீங்க மறுபடியும் கேக்குறீங்கன்றதுக்காக நானும் ஸ்கேன் பண்ணி பார்க்கிறேன் அப்படின்னு இங்க டாக்டரும் சொல்லி தமிழ்ச்செல்வியையும் அழைச்சுக்கிட்டு இங்க ஸ்கேனோட ரூமுக்கும் போறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வியை ஸ்கேன் பண்ணி பார்த்ததும் டாக்டருக்குமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுது. தமிழ்ச்செல்வியையும் செக் பண்ணி டாக்டர் இங்க மோகனா கிட்ட, மேடம், நீங்க சொன்ன மாதிரியே தமிழ்ச்செல்வி கர்ப்பமாதான் இருக்கா. ஆனா தமிழ்ச்செல்வியோட ஸ்கேனை வச்சு பார்க்கும்போது 45 நாள்தான் ஆகுது. முன்னாடி ஸ்கேன் பண்ணி இருந்தேன்ல, அதுக்கு அப்புறமாதான் தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்காங்க. டாக்டர், தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இங்க தமிழ்ச்செல்விக்கும் மோகனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா ஆகுது. ஆனாலும் இங்க மோகனாவுக்கு ஒரு பக்கம் சந்தேகத்தோட இருக்காங்க. ரொம்ப நன்றி மேடம். சரிங்க மோகனா மேடம், இனிமேலாவது உங்க மருமகளை பத்திரமா பார்த்துக்கோங்க, கிளம்புங்க அப்படின்னு எங்க டாக்டர் சொல்ல தமிழ்ச்செல்வி அழைச்சுக்கிட்டு வெளியே வந்த மோகனா, தமிழ், நான் உன்கிட்ட கேட்க போற கேள்விக்கு நீ ஒழுங்கா பதில் சொல்லணும். சொல்லுங்க அத்த, நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்கு முன்னாடி நானே பதில் சொல்றேன். என்னடா இவ, கொடைக்கானல் போறதுக்கு முன்னாடிதான் தலைக்கு குளிச்சிட்டு போனா, இப்போ என்னன்னா கர்ப்பமா இருக்காளேன்னு என் மேல நீங்க சந்தேகப்படுறீங்க, அப்படித்தானே? அது இல்ல தமிழு. ஆமா அத்த, எனக்குமே அந்த சந்தேகம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தது. அதுக்கு அப்புறம்தான் நான் யோசிச்சு பார்த்தேன். அத்த, நான் மாமாவை தேடி காட்டு உள்ள போயிருந்தேன்ல, அன்னைக்கு ஒரு நாள் நாங்க குழியில கூட மாட்டிக்கிட்டோம். பசிக்குதேன்னு சொல்லிட்டு மாமா ஒரு மரத்துல ஒரு பழத்தை அடிச்சாரு. அந்த பழம் பள்ளத்துல வந்து விழுந்தது. அந்த பழத்தை நாங்க 2 பேரும் சாப்பிட்டோம். எங்களுக்குள்ள ஏதோ ஒன்னு ஆகி அந்த இடத்திலேயே நாங்க ஒன்னு சேர்ந்துட்டோம். ஒருவேளை அதனாலதான் என் வயித்துல குழந்தை உருவாகி இருக்கு போல. மாமா கூட அன்னைக்கு மண்ணு பிடிச்சு விளக்கு ஏத்தும் போது அந்த விளக்கு கூட எரிஞ்சது இல்லை.
ஒருவேளை அது இதனாலதான் இருக்கும் அத்த. எனக்குமே இப்ப நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா மாமா ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும். தமிழ்ச்செல்வி இந்த மாதிரி சொன்னதை கேட்டதும் மோகனாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாகி, பரவாயில்லை தமிழ்ச்செல்வி, அதனாலதான் சேது காட்டுச்சு அம்மனுக்கு அந்த மந்திரப்பூவை பறிச்சுக்கிட்டு வந்து விளக்கு போட்டதுக்கு அப்புறம் விளக்கும் எரிஞ்சிருக்கு போல. எனக்கு இதை கேட்கும்போது ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இத்தனை நாள் நான் பயந்துகிட்டு இருந்த போய் இப்ப உண்மை ஆயிடுச்சு. இனிமே நம்ம யாருக்குமே பயப்பட தேவையில்லை. இப்பவே போய் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வீட்ல இருக்க எல்லாருக்கும் காட்டுவோம். ஆமா அத்த, என் மாமாவுக்கு உடனே நான் காட்டணும். அவர்தான் தன்னோட குழந்தையை எப்படியாவது ஒரு தடவை ஸ்கேன்ல பார்த்துட மாட்டோமான்னு அவரும் ஏங்கிக்கிட்டு இருப்பாரு. ஆமாம் தமிழு, உண்மைதான். அவன் இந்த குழந்தை மேல இம்புட்டு ஆசை இருந்தா காட்டு உள்ள போய் யானைக்கிட்ட எல்லாம் மாட்டி கடைசில அந்த மந்திரிப்பூவையும் பறிச்சுக்கிட்டு வந்து காட்டுச்சி அம்மன் அருளால விளக்கையும் ஏத்தியிருப்பான். பாரு, விளக்கும் எரிஞ்சு அவனோட ஆசையும் நிறைவேறிடுச்சு. இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. வா, நம்ம இப்பவே உடனே கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எங்க தமிழ்ச்செல்வி அழைச்சுக்கிட்டு நேரா மோகனா வீட்டுக்கும் போறாங்க. வந்த தமிழ்ச்செல்வி இங்க மலரை ஓடிப்போய் கட்டிப்பிடிச்சு எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதும் மலருமே, என்ன சொல்ற தமிழ்? இதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ உன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டியோ அந்த அளவுக்கு நீ இப்போ சந்தோஷமா இருக்க போற. இன்னொரு பக்கம் தாமரை சேதுவோட கல்யாணத்தை நிறுத்துனதுக்கு அப்புறம் சாவித்திரியும் தாமரையும் ரொம்ப கோவத்திலேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படி ஆயிப்போச்சு பாரு. அந்த ஆறுமுகம் மட்டும் வந்து உண்மையை சொல்லலன்னா இன்னொரு மாமாவுக்கு நான் பொண்டாட்டியா இருப்பேன். அவர் எனக்கு புருஷன் ஆகி இருப்பாரு. இப்போ எதுவுமே இல்லாம கடைசில தனி மரமாதான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். இப்போ அந்த தமிழ்ச்செல்வி மறுபடியும் சேது மாமா கூட சேர்ந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதையெல்லாம் நினைக்கும்போதே அப்படியே என் மண்டை வெடிச்சிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு இங்க தாமரை ரொம்ப கோவத்துல சாவித்திரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. உடனே சாவித்திரி இருந்துகிட்டு, தாமரை, நான் என்ன பண்ணட்டும்? இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும்னு சொல்லிட்டுதான் என் கழுத்துல கத்தியை வச்சு என் உசுறு போனா கூட பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நான் மிரட்டினேன். கடைசில பார்த்தா இந்த ஈஸ்வரி இப்படி காலை வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதானம்மா, நமக்குன்னு அந்த வீட்ல சப்போர்ட்டா இருந்ததே ஈஸ்வரி அத்தாச்சிதான். அப்படி இருக்கும்போது எதுக்காகம்மா அவங்க திடீர்னு அந்த தமிழ்ச்செல்வி பக்கம் சாதகமா பேசினாங்க? என்னால இப்ப கூட அதை நம்பவே முடியலமா. அடியே தாமரை, அந்த ஈஸ்வரி மதனி உன்னும் அவ்வளவு லேசுப்பட்ட கிடையாது பாரு. கடைசில நம்மளை எப்படி காலை வாரி விட்டுடுச்சு. இதைங்களை எல்லாம் நாம சும்மாவே விடக்கூடாது. இப்போ என்ன? நாம இப்போதைக்கு அண்ணனோட கோவம் குறையற வரைக்கும் இங்கேயே இருப்போம். அதுக்கப்புறம் எப்படியாவது நாம அந்த வீட்டுக்குள்ள போகத்தான் போறோம். மறுபடியும் உன்னை சேது கூட சேர்ந்து வாழ வைக்கத்தான் போறேன். போமா. இதுக்கு அப்புறம் உன் அண்ணன் அப்படியே நம்மள கூப்பிட்டுக்கிட்டாலும் இனிமே நம்ம அனாத மாதிரி இந்த வீட்டிலேயே தான் இருக்கணும். அடியே தாமரை, அது எப்படி? நான் லேசுல விட்டு உன்னை சேது கெடுத்திருக்கிறதா? எல்லாரையும் நம்ப வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரமே நீ கர்ப்பமா இருக்கன்னு ஒரு பொய்யை சொல்லி அதுக்கப்புறம் அந்த சேதுவை உன் கழுத்துல தாலியை கட்ட வைக்கிறேன். அம்புட்டு லேசுல எல்லாம் சேதுவை நம்மகிட்ட இருந்து பிரிக்கணும்னு யாரும் நினைக்க முடியாது. கொஞ்ச நாள் எல்லாரோட கோவமும் தணியட்டும். அதுக்கப்புறம் இந்த சாவித்திரியோட ஆட்டத்தை அந்த குடும்பம் பார்க்க தான போகுது. அந்த வீட்டுக்குள்ள போன முதல் வேலையே அந்த ஈஸ்வரியையும் தமிழ்ச்செல்வியையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். அதுதாண்டி என்னோட திட்டமே. அம்மா, அந்த வீட்டுக்கு போறதுக்குள்ள நீ நல்ல திட்டம் போட்டு வைமா. இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த வாட்டியும் நாம சுதப்பிடக்கூடாது. எப்படியாவது நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு மாமா வேணுமா? ப்ளீஸ்மா. நீ கவலைப்படாத தாமரை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த செல்லப்பாண்டி ஆறுமுகத்தை அழைச்சுக்கிட்டு வந்துதான். எவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்ட அவ்வளவு பணம், அவ்வளவு நகைங்க. ஏன், நேத்து கூட 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தேன்.
அப்படி இருந்தும் அவன் வந்து உண்மை சொல்லிட்டு போயிட்டான். அவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இதை எல்லாத்தையும் நாம சாதிக்கணும்னா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நீயும் நானும் அந்த வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு இங்க சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க.